இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற பிரச்சனைல எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இது வந்து லாபம்? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில என்ன பிரச்சனை நடக்குது? சீனாவுடைய பொருட்களை வந்து ஏன் வந்து பேன் பண்ணணும்? சீனாவுக்கு எப்படி வந்து பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு ஒரு 5 ரீசன் இருக்கு. அதுக்கு உண்டான வீடியோ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, மே 5ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைய வந்து இந்தியா சீனா இடையில வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. சீனா தரப்புலையும் சரி, இந்தியா தரப்புலையும் சரி, ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து அங்கிருந்து சீனால இருந்து கரெக்டான ஒரு கவுண்ட் வந்து இன்னும் வரைய சொல்லலை. இங்க வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில நிலவரப்படி ஒரு நம்ம இந்திய ராணுவத்துல இருக்கிறவங்க 10 பேர் வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க. அதை வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 20 பேருக்கு மேல வந்து இதுக்கு முன்னாடி வந்து இறந்துருக்காங்க. இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல மறைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ வந்து நிறைய மீடியாக்கள் வந்து பேசல. சிபிஐ ஆபீசர் வந்து ஒருத்தர் பேசியிருந்தாரு. அதை பத்தி தான் இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். அதாவது ஒரு 7 மணி இருக்கும், 2 நாளைக்கு முன்னாடி வந்து 7 மணி இருக்கும் நைட்டு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சந்தோஷ் பாபு அப்படிங்கிற ஒரு கேரளனுடைய தலைமையின்படி ஒரு 50 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கு. அந்த அவங்க டென்ட் போட்டுருப்பாங்க பார்த்தியா, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, 2 பேருக்கும் வந்து கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. 2 ராணுவத்துக்கும் இடையில வந்து சில பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற டென்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கூடாரம், அதை வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க நம்ம இந்திய ராணுவம். அப்படி எரிச்சதுனால அவங்க வந்து ஒரு டென்ஷன் ஆகி இந்த மாதிரி வந்து தாக்குதலில் ஏற்பட்டது. இந்த மாதிரி தாக்குதலில் ஏற்பட்டிருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம ராணுவம் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் சொல்லணும், கமெண்டில் சொல்லுங்கள். 14,000 அடிக்கு மேலே இருக்குது இந்த மலை. அந்த மலையில் 2 சைடுமே பள்ளத்தாக்கு தான் இருக்குது. இந்த கல்வான் ஏரியாவில், இந்த கல்வான் ஏரியாவில் வந்து ஒரு ஏரியும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து சில்லுன்னு இருக்கும், ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க அதில் தான் போய் தங்குவாங்க அந்த கூட்டத்தில். அதை எரிச்சதுனால ஒரு விதத்தில் வந்து அவங்க டென்ஷன் ஆகி இந்த மாதிரி தாக்கியிருக்கலாம். ஆல்ரெடி சீன ராணுவம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து சமாதானமாக போகிறோம், ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பின்வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி அவங்க வந்து பின்வாங்கியிருந்தாங்க. அப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுனால இந்த மாதிரி உயிரிழப்புலாம் ஏற்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீன ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கற்களை கொண்டு தாக்குறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டையில வந்து ஆணி ஆணியா வந்து மாட்டியிருக்காங்க. மாட்டி வந்து அதை வச்சு அடிச்சு சண்டை போட்டதா வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து அவங்க வந்து விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்களா, இல்லை உண்மையிலேயே வந்து நம்ம ராணுவத்தை வந்து தாக்குறதுக்காக அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சாங்களா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரியல. அதை வச்சு இவங்க வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. இதுவரையே வந்து இந்த சீன ராணுவம் வந்து இந்தியாவுடைய எல்லையை வந்து 80 கிலோமீட்டர் ஸ்கொயரை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இது வந்து முன்கூட்டியே வந்து நம்ம தடுத்துருக்கணும். மேலும் நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி எழுப்புனாங்க, அவங்க ஏன் வந்து ஆயுதங்கள் கொண்டு போகாம அந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இது வந்து 1996 வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடப்படுது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில. அந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்தியா சீனா பார்டர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அளவில் வந்து யாருமே வந்து கன் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான். அதன்படி வந்து 2 பேருமே நடந்திருக்காங்க, கன் வந்து கொண்டு போகல. பட் இந்த இடத்துல வந்து கன்னுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து வேற ஆயுதங்களை கொண்டு தாக்குனதுதான் வந்து கொஞ்சம் தப்பா தெரியுது. ஒருவேளை வந்து இவங்க அந்த இடத்துல கன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஒரு போர்ல தான் வந்து முடிஞ்சிருக்கும். பட் 2 நாடுகளுமே வந்து போர் பண்றதுக்கு வந்து அவ்வளவா வந்து விரும்பலை அப்படிங்கிறது வந்து இதுவரையே வந்து தெரியுது. பட் ஆனா வந்து 2 சைடுமே வந்து அந்த ராணுவ தளவாடங்களை வந்து நிறைய அமைச்சிருக்காங்க. பக்கத்துல ஃபைட்டிங் ஏர்கிராஃப்டர்லாம் இங்கே கொண்டு போய் நிறுத்தினதான் வந்து கேள்விப்பட்டோம். இந்த விஷயங்களை வந்து நிறைய மீடியாக்கள் பேசல. இந்த விஷயங்களை வந்து பொதுவாக எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க, இந்த மாதிரி வந்து பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூடாரம் எரிக்கப்பட்ட விஷயத்த வந்து அவ்வளவா வந்து யாருமே பேசல. இது வந்து NDTVல போட்டதான் வந்து சொல்றாங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அது கிடைக்கல. ஒரு விதத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கீழே வந்து சொல்லுங்க. மேலும் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற பிரச்சனையில எந்தெந்த நாடுகள்லாம் லாபம் பெறும் அப்படிங்கிறத வந்து இந்த விஷயத்துல பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து USA, ரஷ்யா அந்த 2 பேருக்குமே வந்து இதெல்லாம் லாபம் இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, அதாவது அவங்ககிட்ட தான் நம்ம வந்து ஆயுதங்கள்லாம் வாங்குவோம். ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி 2 பேர்ட்ட தான் வாங்குவோம். இதுக்கு வந்து ரீசெண்டாக வந்து ப்ரொபோசல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ரஷ்யாவில் இருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காட்ட இருந்தும் இந்த மாதிரி நம்ம நிறையா வாங்கியிருக்கோம். 1971 வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு போர் வருது. அந்த போரில் வந்து அவங்க வந்து நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்து USA கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் நமக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தான் ஹெல்ப் பண்ணிச்சு. ரஷ்யா வந்து அவங்க தரப்புல இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்போது 2 பேருமே அதுக்கப்புறம் வந்து ஒதுங்கி போயிட்டாங்க. இந்தியா வந்து அந்த நேரத்தில் வந்து வின் பண்ணிச்சு. இது வந்து கண்டிப்பாக வந்து ரஷ்யா இல்லை, இந்த நேரத்தில் வந்து ரஷ்யா இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். மேலும் 1962 வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து ஒரு வார் வருது. அந்த வாரில் வந்து ரஷ்யா உதவுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து
நியூட்ரலாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 நாடுகளுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நட்பு நாடுகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். 2 பேர்ட்டையுமே வந்து ரஷ்யா வந்து நல்லா ட்ரேட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து நியூட்ரலாகவே நாங்கள் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரப்போச்சுன்னா அவங்க வந்து சமாதானம் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர 2 சைடில் வந்து தனியாக நிற்கிறதுக்கு வந்து அவங்க 2 சைடில் யாராவது ஒருத்தவங்க சைடு நிற்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. நேற்று வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா, 2020 வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு எலெக்ஷன் வரும்போது அந்த எலெக்ஷனுக்காக வந்து சீனாவுடைய ஆதரவை வந்து கேட்டிருக்காரு. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்து நாங்கள் வந்து மீடியேட்டராக இருக்கோம் அந்த பிரச்சனையில் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு விதத்தில் இந்த மாதிரி மீடியேட்டராக அவங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சீனாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து சீனாவுடைய ஹெல்ப் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. இந்த நேரத்தில் அவங்க வின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து மேபி அவங்க வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ட்ரம்ப் அப்படிங்கிறவரை வந்து கரெக்டாக நம்பவே முடியாது. ஏன்னா அவர் வந்து நிறைய பத்திரிகைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பாத்ரூம் போகும்போது ஒரு ட்யூட் போடுவார், அதுக்கப்புறம் வந்து பல் விளக்கும்போது ஒரு ட்யூட் போடுவார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருக்கார். அதனால் வந்து அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த கொரோனா கூட நம்ம உடம்புல வந்து யூவி ரேஸ் இதெல்லாம் செலுத்தினோம்னா சரியாகும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தாரு. அது வந்து ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுச்சு. அதனால் வந்து அவரை நம்பி நம்ம இதில் இறங்கணும்னா நமக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அதனால் வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மேலும் வந்து இந்த அவசர காலத்தில் வந்து ரஷ்யாட்ட இருந்து இந்தியா வந்து நிறைய வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து வாங்குறதுக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 33 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 12 சுகாய் 30 MKI அப்படிங்கிற ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 21 MiG-19 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து வாங்குறதுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக நிறைய ப்ரொபோசலும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம நிறைய வந்து அவங்ககிட்ட வாங்குறதுக்காக ஒப்பந்தமும் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து நம்ம வந்து உள்நாட்டு உற்பத்தியில வந்து நிறைய தயாரிக்கும். சீனா வந்து அவங்க உள்நாட்டு உற்பத்திலேயே வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் ஆயுதங்கள்லாம் நிறைய வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து இந்தியாலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கிற ஹால் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் வந்து இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 83 தேஜாஸ் ரக போர் விமானங்களை வந்து சீக்கிரம் வந்து கட்டமைச்சு தரதா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. போர்க்கால அடிப்படையில் வந்து இது கூடிய விரைவில் வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க. மேலும் வந்து இதில் யுஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கும் எப்படி வந்து இந்த சாதகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வந்து சீனா வந்து அவங்க கூட தூண்டி விடலாம். அப்படி தூண்டி விடுறதுனால வந்து பல பில்லியன் டாலர் மதிப்புடைய அவங்களுடைய அணு ஆயுதங்களை வந்து இங்கே விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா இந்த நேரத்தில் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முடங்கி போயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுதங்களை மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு போர் பதற்றத்தை வந்து நமக்கு வந்து உண்டாக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கியது. ஒய் பேன் சைனீஸ் ப்ராடக்ட், ஏன் வந்து சைனீஸ் ப்ராடக்டை வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தோம்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்து 85 பில்லியனுக்கு மேலே வந்து ட்ரேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்னாலையும் மொபைல் ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் வாங்குறதுனால இந்த ட்ரேட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 1 பில்லியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி, அதாவது இது வந்து டாலரில் சொல்கிறேன், அந்த அளவுக்கு வந்து நமக்கு ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து வந்து இன்டெல் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 52 ஆப்ஸ் வந்து திட்டனா இருக்கு. இது வந்து நமக்கு வந்து இது வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து உகந்ததில்லை. அவங்க வந்து இதில் இருந்து நம்ம ஹேக் பண்ணி நம்மளோட டேட்டாஸ்லாம் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த மாதிரி 2 நாட்டுக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நமக்கு வந்து பாதகத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த அமைப்பு வந்து சொல்லியிருக்கு. மேலும் வந்து CAIT அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் இந்தியன் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் 500 வகையான சீன பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து சீன நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடிக்கிறதுக்கு வந்து நடிகைகள்லாம் அதில் வந்து ஒப்பந்தம் விடாதீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இந்த ஆப்போ நிறுவனருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து புதுசாக ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. அதையும் வந்து இவங்க இப்போ தள்ளி வச்சுட்டாங்க. இந்திய ரயில்வேலேருந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது கான்பூர்லேருந்து தீனதயாள் வரை வந்து ஒரு 417 கிலோமீட்டர் வந்து ஒரு வழித்தடம் வந்து அமைக்கப்படுது. அந்த இடத்துல வந்து சிக்னல்ஸும் அதுக்கப்புறம் தொலைத்தொடர்புக்கான சில ஒப்பந்தங்களை வந்து சீன நிறுவனங்கள் வந்து எடுத்திருந்தாங்க. அதை வந்து இப்போ கேன்சல் பண்ணுறதா வந்து நம்ம கவர்மெண்ட் சைடில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ எப்படி வந்து பதிலடி கொடுக்கலாம் சீனாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணுறதுனால மட்டும்
கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பொருட்களை பேன் பண்ணுறவங்க மட்டும் கொடுக்க முடியாது. இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ திபெத்துடைய தலைவர் அங்கேருந்து நிறைய பேர் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஆதரவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து ஏன் ஆதரவு பண்ணணும் திபெத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்து என்ன சொல்றதுன்னா, திபெத் வந்து எங்களுடைய நாடுகள், ஒன் ஆஃப் தி சீனா, திபெத் இஸ் ஒன் ஆஃப் தி சீனா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து தைவானையும் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தைவானை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு வந்து உடனே வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து எங்கள் நாடு தான், நீங்கள் வந்து இதில் வந்து தலைவருக்கு உங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறது வந்து சீன தரப்புல வந்து சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு தலைவலியாக முடியும். ஏன்னா வந்து அவங்க எந்தெந்த நாடுகளோடலாம் எல்லை பகிர்ந்துக்கிறாங்களோ அவங்களோட கண்டிப்பாக வந்து சண்டை போட்டுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு, ஒருவேளை அவங்க பின்வாங்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும். இல்லைன்னா ஒரு விதத்தில் இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக கூட கொண்டு போய் முடியலாம். இது வந்து மிகப்பெரிய வல்லுநர்கள் வந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து முடிவெடுத்தாங்கன்னா இது வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து அவங்கள வந்து பின்வாங்க வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாக அமையும். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து ஏதாவது ஒரு வீடியோ உடனடியாக உங்கள் மொபைலுக்கு வந்து அந்த வீடியோ வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.